அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 9 ஜனவரி 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். லாரிகள் வேலை நிறுத்தத்தால் ஏற்பட்டுள்ள நெருக்கடியை சமாளிக்க கிடங்குகளில் இருந்து பெட்ரோலிய பொருட்களை சில்லறை விற்பனை நிலையங்களுக்கு கொண்டு செல்லும் பணிக்கு இராணுவத்தினரை அழைக்கப்படலாம் என்று டெல்லியிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. தமிழகம் மற்றும் இந்தியாவில் பெட்ரோல், டீசல், கேஸ்கள் தட்டுப்பாடு காரணமாக மக்கள் தெரு தெருவாக அலைந்து கொண்டிருப்பதாகவும் மத்திய மாநில அரசுகள் மீது மக்கள் கடும் கோபத்தில் கொதித்து எழுந்திருப்பதாக இன்று காலையிலிருந்து வரும் தகவல்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றன. டெல்லியில் அகில இந்திய மோட்டார் வாகன சங்க செயலாளர் ரமேஷ் குலாமி இன்று அத்தியாவசிய பொருட்கள் பராமரிப்பு சட்டத்தின் கீழ் எஸ்மா சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் தற்போது தமிழகத்தில் நிலவும் பெட்ரோல், டீசல் தட்டுப்பாடின் அசாதாரண நிலையை உடனடியாக பேச்சுவார்த்தை மூலம் நிறைவேற்றி பொங்கல் பண்டிகையை தமிழக மக்கள் கொண்டாடும் வகையில் இயல்பு நிலை திரும்பிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகளை கேட்டுக்கொண்டதாக தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. நம்முடைய அரசியல் வல்லுநர்களின் கருத்து மேலும் உண்மையாக்கும் வரையில் ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. மும்பை தாக்குதல் சம்பவத்தில் பாகிஸ்தானில் உள்ள தொடர்பு குறித்து ஆவணங்களை நேரில் அளிப்பதற்கு அமெரிக்கா செல்ல திட்டமிட்டிருந்த மத்திய உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம் தனது பயணத்தை ரத்து செய்துள்ளதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. சத்யம் கம்ப்யூட்டர்ஸ் நிறுவனத்தை போண்டியாக்கி பெரும் நிதி முறைகேட்டில் ஈடுபட்டு நாட்டையே அதிர்ச்சியில் ஆழ்த்திய அந்த நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் ராமலிங்க ராஜு ஐதராபாத் வீட்டில் இன்று செபி அதிகாரிகள் அதிரடியாக சோதனை நடத்தியதாகவும் அவருடைய வீட்டிலிருந்து பல முக்கிய ஆவணங்களை கைப்பற்றியதாக ஐதராபாத்தில் இருந்து வரும் தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இதற்கிடையில் முன்னாள் மத்திய நிதியமைச்சர் திரு ப. சிதம்பரம் அவர்கள் இதை பற்றி எந்த ஒரு வார்த்தையும் வாய் திறக்காமல் மௌனம் காத்து வருவதாக டெல்லியிலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையில் சத்யம் கம்ப்யூட்டர்ஸ் நிதித்துறையின் தலைவர் பொறுப்பில் இருந்த சீனிவாச வாட்லாமணி என்பவர் இன்று காலை தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டார் என்றும் பின்னர் அவர் அவருடைய உறவினர்களால் காப்பாற்றப்பட்டுவிட்டதாக ஹைதராபாத்திலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. கொல்கத்தாவில் உள்ள நந்திகிராமில் நடந்த இடைத்தேர்தலில் மம்தா பானர்ஜி கட்சி திரிணாமுல் காங்கிரஸ் அமோக வெற்றி பெற்றுள்ளதாகவும் இதனை மம்தா பானர்ஜி அவர்கள் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில் இந்த இடைத்தேர்தலின் வெற்றி கல்கத்தாவில் மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று கூறியதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. பாகிஸ்தானில் கராச்சியில் நேற்று இரவு குடிசை பகுதியில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 40 பேர் உயிர் இழந்ததாகவும் 20க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்ததாக பாகிஸ்தானிலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இலங்கையில் நடந்த ஒரு மாபெரும் குண்டுவெடிப்பில் 3 விமானப்படை வீரர்களுடைய சேர்த்து மொத்தம் 7 பேர் உயிர் இழந்ததாகவும் பலர் படுகாயம் அடைந்ததாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. மதுரை திருமங்கலம் இடைத்தேர்தலில் இன்று வாக்குப்பதிவு மிக அமைதியான முறையில் நடந்து முடிந்ததாகவும் ஏராளமான வாக்காளர்கள் வரிசையில் நின்று வாக்களித்ததாகவும் இதனை தலைமை தேர்தல் அதிகாரி நரேஷ் குப்தா திருமங்கலத்திலேயே முகாமிட்டு வாக்குப்பதிவை நேரடியாக கண்காணித்தார் என்றும் பல்வேறு வாக்குச்சாவடிகளுக்கு சென்று அவர் பார்வையிட்டதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. தமிழகம் வந்துள்ள இந்திய குடியரசுத் தலைவர் திரு பிரதீபா பட்டேல் அவர்களை சென்னை விமான நிலையத்தில் தமிழக உள்ளாட்சி துறை அமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சால்வை அணிவித்து வரவேற்ற படத்தை பார்க்கலாம். திருமங்கலம் இடைத்தேர்தல் பிரச்சாரத்தின் போது உள்ளாட்சி துறை அமைச்சர் மு க ஸ்டாலின் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்ததுக்கான ஏராளமான ஆதாரங்கள் உள்ளன என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு த. பாண்டியன் தெரிவித்துள்ளதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன.
சத்யம் கம்ப்யூட்டர்ஸ் நிறுவனத்தின் மாபெரும் ஊழலை தொடர்ந்து நாட்டில் உள்ள அனைத்து தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களையும் மத்திய அரசு தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளர் திரு டி ராஜா அவர்கள் இன்று கோரிக்கை விடுத்துள்ளதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் என்று வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில், இந்திய உளவு அமைப்பான ரா தனது உளவு விமானத்தை விடுதலை புலிகள் இயக்க தலைவர் திரு பிரபாகரனை கண்காணிக்கவே பயன்படுத்தி வருவதாக ஒரு மாபெரும் குற்றச்சாட்டை கூறியிருக்கிறார். திராவிட கழக தலைவர் திரு கி வீரமணி அவர்கள் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஈழத் தமிழர்கள் பிரச்சனையில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி தலைவர் திரு சோனியா காந்தி அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியிருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. காஞ்சிபுரம் சங்கர்ராமன் அவர்கள் படுகொலை வழக்கில் புதுச்சேரி கோர்ட் பிப்ரவரி 26 விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என மாவட்ட செஷன் கோர்ட் முதன்மை நீதிபதி திரு கிருஷ்ணராஜா அவர்கள் தெரிவித்ததாக புதுச்சேரியிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இதில் கொலை குற்றவாளியாக சேர்க்கப்பட்ட ஜெதேந்திர ஐயர், விஜயேந்திர ஐயர் இன்று பங்கேற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் தகவல் தொழில்நுட்பத்துறையில் முதலீடு செய்ய வேண்டாம் என்று வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு அறிவுரை கூறினார் மின்துறை அமைச்சர் ஆற்காடு வீராசாமி அவர்கள். கடந்த 6 மாதங்களில் சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள 50% ஐடி நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளதாக ஒரு அதிர்ச்சி தகவல்களை தெரிவித்திருக்கிறார். இதை பற்றி நம்முடைய அரசியல் வல்லுநரிடம் கருத்து கேட்டபோது அவர்கள் கூறிய ஒரே வார்த்தை, அவர் சொல்வது உண்மைதான், ஐடி துறை மட்டுமல்ல அனைத்து துறைகளுமே 50% மூடப்பட்டு விட்டதாகவும், இதற்கு காரணம் தமிழ்நாட்டில் மின் பற்றாக்குறையே என்பது முக்கிய செய்தியாகும் என்று கூறியிருக்கிறார்கள். கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை நடத்திய தாக்குதலில் 4 பேர் படுகாயம் அடைந்ததாக ராமேஸ்வரத்திலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. முகரம் பண்டிகையை முன்னிட்டு முஸ்லிம்கள் தங்களுடைய உடலை வருத்திக் கொண்டு ஊர்வலத்தில் சென்ற காட்சியை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான ஜிம்பாப்வேவில் காலரா நோயால் 1780 பேர் இதுவரை உயிர் இழந்திருப்பதாகவும் 36,000க்கும் மேற்பட்டோர் பாதிப்பு அடைந்திருப்பதாக உலக சுகாதார அமைப்பு செய்தி வெளியிட்டிருக்கிறது. வானிலை அறிக்கை 9 ஜனவரி 2009 பிற்பகல் 2:30 மணி அளவில் எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் கடலோர மாவட்டங்களில் மேகங்கள் இருப்பதும் ஸ்ரீலங்காவில் அதிக மேகங்கள் இருப்பது தெரிகிறது. இதன் மூலம் தமிழகத்தில் கடலோர பகுதிகளில் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பது இந்த படத்தில் தெரிகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.